வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக 2 டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் அழகாக இருக்கும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். நெக்கோட உயரம் 9 இன்ச்சு, அகலம் 3 இன்ச்சு, சுற்றளவு 9.25. சாதாரண ரவுண்ட் நெக்கில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் நெக்கு சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதே அளவு அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம். சென்டர்லேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது கீழேருந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஓரத்தையில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு 1.5 இன்ச்சு இல்லைன்னா 1.25 இன்ச்சு இல்லைன்னா ஷோல்டர் சென்டர்னு மார்க் பண்ணிக்கோங்க. 2ஆக மடித்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரு. இப்போ அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே திருப்பி ஒரு கத்திரிக்கோள் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் கேப் போட்டுட்டு நம்ம திருப்பியும் ரிட்டர்ன் கொண்டு போயிடலாம். இது கட் பண்ணி எடுத்துடலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள், பிரிஞ்சிட்டுலாம் வராது. ஏன்னா நம்ம திருப்பி பைப்பிங் பண்ண போகிறோம், அதனால் நமக்கு பிரிஞ்சிட்டுலாம் வராது. இந்த டிசைன் ரொம்பவும் அழகாக இருக்கும். கையும் சேர்த்து வந்துடும். இப்போ அப்படியே திருப்பி எட்ஜ்லேயே தையல் போட்டுவாங்க. அவ்வளோதாங்க. நெக் ஷேப் மாறாமல் ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போ கீழே மடித்து தைச்சிடலாம். இந்த 1/4 இன்ச்சு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு அப்படியே மடித்து தைங்க. சாதாரண காட்டன் சாரீ தான், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ஏற்ற சாரீங்க. ரொம்ப லேஸாக சூப்பராக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு. இப்போ கிராஸ் பீஸ் சேம் ப்ளூ கலர் கொடுக்குறேன். 2 பக்கமும் ப்ளூ கலர் கொடுத்து பைப்பிங் வச்சிடலாம். இது கீழே வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அடுத்த லைன் பைப்பிங் பண்ணலாம். அவ்வளோதாங்க. 2 பக்கமும் நம்ம நீட்டாக பைப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது 2ஐயும் சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம கோல்டன் கலரில் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அகலம் 1.5 இன்ச்சு, உயரமும் 1.5 இன்ச்சு, சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இது கைக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுக்குறேன். இது நமக்கு ப்ளவுஸில் இருக்க டிசைன் நம்ம அப்படியே பண்ணி வச்சுருக்கோம். தைச்சிட்டு அதுக்கு அமுக தையல் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ 2 கைக்கு நம்ம கொடுத்தாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நிறைய இது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கழுத்துக்கு தேவைப்படும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிக்கோங்க. பட்டையாக வேணாம், ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா நெக்கு வளைவு, அது சிங்கிள் பீஸ் தான் போடுறேன் நான். லைனிங் கிளாத்து சிங்கிளாக தான் போடுறேன். அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதாவது கழுத்தை ஒட்டி இருக்கிறதுல தையல் போடுங்க. சிங்கிளாக தான் அப்படியே கொடுத்துருங்க. இப்போ அப்படியே கொடுத்து தைச்சிட்டு வந்துடலாம். இன்னொரு பைப்பிங் இருக்கு இல்லையா, வச்சு அப்படியே அந்த பைப்பிங்கை மேலே வச்சு அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம்.
ஆனால் இது வந்து நம்ம எப்படி தைச்சாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த டிசைன் அழகாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு தைச்சதே தெரியாது. ஏன்னா பைப்பிங்கும் சேம் ப்ளூ கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு நடுவில் வர்றது வந்து இது எப்படிலாம் தைச்சாங்க அப்படின்றது மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நெருக்கமாகவே கொடுத்து தைச்சிட்டு வாங்க. அடியில் வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குங்க. அது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு சைடில் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் மடித்து தைச்சிட்டு அதை நல்லா ஸ்ட்ராங்காக ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம் 2 பக்கமும். அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டாலும் உங்களுக்கு வந்து இது பிரிஞ்சு வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா உள்ளதை இந்த மாதிரி வந்து கிளாத்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ மடித்து தைச்சிட்டு அப்படியே இந்த பக்கமும் நம்ம மடித்து தைச்சிடலாம். தைச்சிட்டு 2 பக்கமும் தைச்சிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக பக்கத்தில் ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. ஹெம்மிங் பண்ணி முடிச்சுட்டு டாட் போட்டுடலாம். இந்த மாதிரி டாட் போட்டுருங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம கோல்டன் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, உருட்டி தைச்சிடலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்டு திருப்பி எடுத்துருங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு நாட்டு டிசைன் பண்ணிடலாம். அகல 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச் எடுத்துக்கோங்க. 2ஆக மடிச்சுக்கலாம். இது நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதை வச்சு தைச்சிடலாம். ஒரு 5 பீஸ் வச்சு தைச்சிருங்க. இப்போ அதே மாதிரி அதுக்கு மேலே ஒரு லைன் வச்சிடலாம். அதுக்கு இடையில ஒன்று ஒன்று கொடுங்க. இப்போ முக்கோண பீஸ் இன்னொன்று எடுத்து அதுக்கு மேலே அப்படியே வச்சு அந்த பீஸில் மறைச்சி அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நாட்டு வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ திருப்பி காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இதை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு செமையாக இருக்குது பாருங்கள். டிசைனுக்கு மேட்சாக அழகாக பண்ணிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். சில்வர் கலர் பாசி கொடுக்குறேன். ப்ளவுஸில் அந்த கலர் இருக்குது. வேணால் வேறு எது வச்சாலுமே நமக்கு தெரியாது. பாருங்கள், அழகாக இருக்குது. செம்மையாக இந்த கை டிசைனும் நெக் டிசைனும் ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியான நெக் டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி நம்ம கைக்கும் ஒன்றா தைச்சி நம்ம வந்து திருப்பி நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஒரு அவசரமாக டிசைன் ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நீங்கள் பண்ணலாங்க. இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எடுப்பாக செம்மையாக இருந்தது. இது வேறு யாரும் கிடையாது, என்னோடய ப்ளவுஸ் தான். சூப்பராக இருந்துச்சு. ஃபிட்டிங்கும் சரி, டிசைனும் சரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போ சுற்றலும் வந்து 10.25 இன்ச்சு, உயரம் வந்து 14 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 6.5. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். தையலுக்கு அடையாளப்படுத்திடுங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே போட்டு லைனிங் வச்சிடலாம். லைனிங் வைங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து மிஷினில் அப்படியே சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸஸ்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. சென்டர் அடையாளப்படுத்திட்டு சைட்லேயும் அடையாளப்படுத்திட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸ் எடுத்துக்கலாம். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, உயரம் வந்து 10 இன்ச்சு, மேலே கீழேயும் ஒரே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் வந்து 1/4 இன்ச்சு வெளில தள்ளி மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி நெக்கு வரைஞ்சிக்கோங்க. ஸ்டார் நெக்கு சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து மேலே சேர்த்துடலாம். 2 ரவுண்டு வரும். இப்போ இந்த ஊசியெலாம் எடுத்துகிட்டு நம்ம வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டார் நெக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம சில்வர் கலர் டிஷ்யூ காட்டனில் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கோபுரம் ஷேப் வந்து ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பெருசாகவே. ப்ளவுஸோட இடுப்பு இறக்கத்தை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நடுவில் வைக்க சின்னதாக ஒன்று கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இந்த சில்வர் கலரில் வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம் கேன்வாஸை. இந்த வயலட் கலரில் அந்த பெரிய கோபுரம் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றிலும் அந்த கேன்வாஸை விட்டு கொஞ்சம் தள்ளி கிளாத்தை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க. இதுக்கு நான் ரோஸ் கலர் கொடுக்குறேன், பிங்க் கலர் கொடுக்குறேன். கேன்வாஸ் எட்ஜிலேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. மேலே திருப்பி அப்படியே ரிட்டன் திருப்புங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஃப்ளிட்ஸு மாதிரி வரும் நமக்கு. இப்போ பைப்பிங் பள்ளத்திலே போட்டுடலாம். சிங்கிளாக அப்படியே மடித்து விட்டிங்கன்னா போதும், உருட்டி தைக்க தேவையில்லை. இப்போ இந்த கார்னர்லாம் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. திண்டுக்கல் சுடிதாரில் நேற்று ஒரு சாரீ கோட் அண்டு டாப் சொல்லி கொடுத்துருக்கேங்க. இன்றைக்கி ஒரு புது மாடல் சுடிதார் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சுடிதார் விருப்பம்னா நீங்கள் அதை பார்த்து கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகான சுடிதார், ரெண்டுமே மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. இப்போ அந்தந்த வளைவுக்கு நம்ம மடக்கி விட்டு அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2ஆம் அடிக்கு சென்டராக அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி கோடு
போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்திட்டு இப்போ அப்படியே வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். சென்டரில் வந்து ஒரு 2 குண்டூசி குத்திக்கோங்க. இப்போ திருப்பிக்கலாம். இது கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணிடுங்க. இப்போ மடக்கி அப்படியே மேலே மடக்கி அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். எஜ்ஜிலேயே தைச்சு முடிச்சுட்டு இதுக்கு ஒரு லைன் பிங்க் கலர் பைப்பிங் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதுக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இதுக்குமே சிங்கிளாக மடிச்சு விட்டால் போதும், நம்ம உருட்ட தேவையில்லை. அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். சென்டர் அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. நம்ம இந்த இடுப்போட உயரம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த கோபுரம் உயரம் வந்து கட் பண்ணணும். ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி போடுவாங்க. அதனால் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உயரம் எவ்வளோ வேணுமோ அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைப்பிங் பள்ளத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு லைன் பிங்க் கலர் பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த கார்னர்லாம் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம திருப்பி பைப்பிங் பண்ணும்போது அழகாக வரும். இங்கே வந்து நம்ம உருட்டி தான் பண்ணணும். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க, அழகாக பண்ணி முடிச்சிட்டோம். பம்முக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். இதுக்கு பைப்பிங் வச்சு முடிச்சுட்டு இதை வந்து நம்ம சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த இது வந்து ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தைக்கிறதுக்கு. ஏன்னா வந்து அது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் நமக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ சென்டரில் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப அழகான டிசைனுங்க. இதுக்கு ஒரு பட்டன் பண்ணி வச்சிடலாம். சைடில் டாட் போட்டுடலாம். இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து நாட் அடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நாட் அடிச்சுட்டு ஜாயின் பண்ணி இந்த ப்ளவுஸ் முடிச்சிடலாம். ரொம்ப அழகான டிசைனுங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அது கீழே வந்து பார்டர் வரதை வச்சு ஒரு பட்டன் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே வச்சு தைச்சி விட்றலாம்.
இந்த டிசைன் ப்ளவுஸ் ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க கீழே போய் பாருங்கள். நிறையா ஒரு டிசைனும் ஒரு அளவுங்க. மொத்த ப்ளவுஸ் யாரும் காமிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் மொத்த ப்ளவுஸும் காமிச்சிருக்கேன் நான். இந்த டிசைன் ரெண்டும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.